ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேம் சரவணன். ஆல்ரெடி லைஃப் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதில் 2 வீடியோஸ் தான் போட்டேன். ஆனால் என்னால் ரொம்ப கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல அடுத்தடுத்து. ஏன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணி, ஸோ அவங்க அந்த ஐடியாவுக்கு ஓகே பண்ணி அந்த ஒரு ஆஃபீஸ் ஒன்று போடுறதா பிளான்ல இருந்தோம். ஸோ அந்த ஆஃபீஸ் போடுறதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டு, ஸோ இன்னைக்கு அந்த ஆஃபீஸ்லாம் போட்டு 2 days ஆகுது. இப்போ அந்த ஆஃபீஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அண்ணன் நம்மள்ட்ட கேட்டிருந்தாப்புல, நீங்க 2 வீடியோஸும் போட்டிருந்தோம், அப்பயே கேட்டிருந்தாப்புல, எல்லாம் ஓகே பிரதர், நீங்க சொல்றீங்க எல்லாம் கரெக்டு தான், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. ஓகேவா, நான் பண்ணனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஓகேவா, என்கிட்ட இப்போ வரைக்குமே நீ நல்லா இருக்கியா சரவணா, நீ நல்லா வசதியா இருக்கியான்னா வாய்ப்பே கிடையாது. நான் இப்பவும் கஷ்டப்படதான் செய்யறேன். ஆனா அந்த கஷ்டத்தை மாத்தணும்னு நினைச்சனால இங்க உட்காந்துட்டு. ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட என்னோட ஐடியா ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னோட தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னோட பிளான் பெருசா இருக்கு. ஸோ இனி நம்புறதுக்கு ஆள் இருக்காங்க, இனி நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்களோ இல்லையோ, ஆளை நானா போய் பிடிச்சேன், தேடினேன், அவங்கள்ட்ட என்னோட ஐடியாஸை சொன்னேன், என்னோட ப்ரப்போசலை கொடுத்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வாய்ப்பு எனக்கு பாஸ்ட் இயர்லயே எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த வாய்ப்பை நான் தவற விட்டேன். அது என்னோட தப்பு தான். எனக்கு அந்த பர்சனோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன், ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன். அந்த அண்ணன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு வயசு பையனா நம்ம அப்படித்தானே, நமக்கு அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வோம். ஸோ அது என்னோட தப்பு. நான் என்னைக்குமே நான் யாரையுமே தப்பு சொல்லவே மாட்டேன். ஸோ என்னைய நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த வாய்ப்பை நான் தவற விட்டேன். அது என்னோட தப்பு. ஓகேவா, ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் என்னைக்கும் தவற விட மாட்டேன். ஓகேவா, இனிமேல் இந்த வாய்ப்பை நான் தவற விட்டேன்னா எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அண்ணனை பார்த்து, அந்த பாஸ்ட் இயர்ல அந்த அண்ணனை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு பிளானை சொல்லி, ஐடியாவை சொல்லி, எல்லாம் ஓகே ஆகி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல சில சம்பவங்கள் என்னாலே நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். அது வரைக்குமே லைஃப் ஒரு விளையாட்டா தான் இருந்தது. நம்மகிட்ட பிளான் கரெக்டா இருந்தாலும், ஐடியாஸ் கரெக்டா இருந்தாலும், அதை எப்படி பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸ் கிடையாது. ஓகே நம்ம பண்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கான ஃபுல்லான எஃபெக்டையும் போடல. அதை நம்ம அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தா நான் பண்ணது தப்பு, அவங்க மைண்ட் செட் பார்க்கும்போது ஒரு மிஸ்யூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மிஸ்யூஸ் பண்ண நான் ஓப்பனாக சொல்றேன். ஸோ வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையுமே கிடைக்காது. அடிக்கடி முன்னாடியே எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, என்னோட மூத்தார் எல்லாருமே சொல்லுவாங்க, வாய்ப்புங்கிறது என்னைக்குமே கிடைக்காது தம்பி, அது கிடைக்கிற நேரம் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டோம். ஆனா என்னைக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போச்சோ அன்னைக்குதான் அதோட ஃபுல் வலியுமே எனக்கு தெரிஞ்சுது, அதோட வலி எப்படி அப்படின்ட்டு. ஸோ வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு உங்களால் அந்த விஷயம் பண்ண முடியும்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களை நம்பி ஒரு பர்சன் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பு உங்களால யூஸ் பண்ண முடிஞ்ச அந்த வாய்ப்பை எடுத்துக்கோங்க, இல்லை அந்த வாய்ப்பை விட்டுருங்க. அதை பண்ணாதீங்க, அதை பண்ணே தேவையில்லை. ஆனா நம்மளை நம்பி ஒரு பர்சன் உள்ள இறங்கி அவங்க எஃபெக்ட் போட்டு அந்த எஃபெக்டை மிஸ்யூஸ் பண்ற விதமா ஆகும்போது அது பெரிய பிளாக் மார்க், உங்க மேல ஒரு பெரிய பிளாக் மார்க்கா இருக்கும். ஸோ நீங்க நாளைக்கு அந்த பர்சனோட ஃபேஸை கூட பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் இப்ப நானே இருக்கிறேன், நான் அப்போ பாஸ்ட் இயர்ல அந்த வாய்ப்பை நான் தவற விட்டேன். ஸோ இந்த வருஷம் நான் இப்படி இருக்கிறேன். ஆனா அந்த பர்சன் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நான் உண்மையை மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஆளா நிற்பேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா தப்பு பண்ணதுன்னா அவர் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவர் சிம்பிளா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, ஒரே விஷயம் தான். அவர் எங்க ஊர்லயே ஒரு ஃபேமஸான பர்சன், அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஓகேவா, ஹெல்பிங் மைண்ட் நிறைய உண்டு, நல்ல டைப் அந்த அண்ணன் நான் எதுவுமே குறைய சொல்ல மாட்டேன். தப்பு ஃபுல்லா என் பக்கம் மட்டும் தப்பு இருந்துச்சு. ஸோ நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், இந்த மாதிரி கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் நான் உங்க முன்னாடி நிற்பேன், பெரிய ஆளா நிற்பேன் அப்படின்னு. அப்ப அந்த அண்ணன் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க,
தம்பி நீ பெரிய ஆளா வந்தா அதை விட சந்தோஷம் படக்கூடிய வேற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன். அதுதான் நான் அவங்கள்ட்ட பேச லாஸ்ட் டாக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்கள்ட்ட பேசவும் இல்லை. ஸோ அன்னைக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போய் அன்னைக்கு டேல கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா அதுல இருந்து ஒரு ஒரு 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அந்த அண்ணன்கிட்ட நான் இருக்கும்போது நான் இருந்த தோரணை, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த மரியாதை எல்லாமே அந்த ஒவ்வொரு மாசமா எல்லாமே கம்மி கம்மியா ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பணம் இருக்கும்போது எல்லாவனும் நம்ம கிட்ட வந்து பழகுவான். ஓகேவா, பணம் போயிட்டு வைங்க உன்னை நாய் கூட மதிக்காதும்பாங்க, அந்த மாதிரிதான். ஸோ எல்லாமே மாற ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த வழி வந்துச்சு. அந்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம், நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம், என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறவுமே சரியான வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப திணறி தள்ளாடிட்டு ரொம்ப மோசமான நிலைமை ஆகி போச்சு. அதுக்கப்புறவுமே திருப்பி முடியும், எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை பேக்கப் பண்ணிட்டு எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா சத்தியமா பணமே கிடையாது, ₹1 பணம் கிடையாது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் மைண்ட் மட்டும்தான். என்னோட அறிவும் என்னோட மூளையும் மட்டும்தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே தவிர, மித்தபடி அதை தவிர எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ கூட என் பாக்கெட்ல ₹10 பணமும் கிடையாது. ஸோ எவ்வளவோ இருக்கு லைஃப்ல, நீங்க மேல வர்றதுக்கு, ஆண்டர்பிரினர் ஆகுறதுக்கு எவ்வளவோ ஐடியாஸ் இருக்கு, எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. வேர்ல்டு பறந்து விரிஞ்ச உலகம். ஓகேவா, அந்த உலகத்துல நம்ம என்னனாலும் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பணம் சம்பாதிக்கணும்னு வைங்களேன், அதுக்கு 1000 வழி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். இப்போ ஒருத்தன் ரோட்ல போறான் நைட்டு, அவன் மூக்க போய் குத்துனா பாக்கெட்ல இருக்க பைசா கூட எடுத்துட்டு போலாம். ஆனா அந்த பணம் நீடிக்காது. நல்ல வழியில, நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கணும். ஸோ அதுக்கான ப்ராப்பரான வழி இருக்கான்னு தேடுங்க, வழி கிடைக்கும். உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பா லைஃப்ல மேண்டேட்டரி. ஜென்ரல் நாலேஜ வாழ்க்கையில வளர்த்துக்கோங்க. ஓகேவா, இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிறோம். இப்ப என் சொந்த ஒரு திசைமலை, தமிழ்நாட்டுல இருக்கேன், திசைமலையில இருக்கேன். இப்ப அந்த திசைமலையில இருக்கிற விஷயத்த மட்டும் நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் திசைமலையில மட்டும்தான் இருப்பேன். ஓகேவா, ஸோ கொஞ்சம் நவுண்டு போறோம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம். இப்ப அந்த மாவட்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த திருநெல்வேலியில மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை தாண்டி நம்ம தமிழ்நாடு லெவலுக்கு போறோம். ஸோ இருக்கிற 34 மாவட்டத்தையும் நம்ம பாக்குறோம், 34 மாவட்டங்கள் இருக்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா, அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்தியா லெவலுக்கு போனாலும் இந்தியா லெவலில் மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நீ போறது ஓகே, ஆனா அது இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போ. ஓகேவா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நீ என்னெல்லாம் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. ஓகேவா, ஏகப்பட்ட பிளான் இருக்கு. நீங்க அதை எல்லாமே அப்ரோச் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிங்கப்பூர் எடுத்தா, சிங்கப்பூர்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒண்ணும் இல்ல, சாட் ஜிபிடில போயிட்டே நீங்க ஐடியா கேட்கலாம். இப்ப சிங்கப்பூர்ல என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தமிழ் பிசினஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் கொடுக்கும். அதுவே போதும். ஓகேவா, ஸோ லைஃப்பை மாத்தணும்னு நினைங்க, லைஃப் வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைங்க. இப்ப என்னடா இவங்கலாம் அட்வைஸ் கொடுக்கலாம், இப்ப இவங்கலாம் ஒழுங்கா இருக்கானா, இவங்கலாம் நல்லா இருக்கானா, இப்போ அதான் சொல்றேன், என் எதுவுமே கிடையாது, பேக்கப் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. என்னோட பிளான், என்னோட மூளை, என்னோட அறிவு மட்டும் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷனை வச்சு கமிஷன் பேஸ்ல எப்படி வேர்ல்டு ஓவரா பிசினஸ் பண்ண முடியும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, அவைலபிலிட்டிஸ் இருக்குதா, எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். ஸோ இது ஒரு சாதாரண பாஸ்ட் ஸ்டோரியோ இல்லை பாஸ்ட் பர்சனோட ஸ்டோரியோ கிடையாது. என்னோட லைஃபோட ரியல் மூமெண்ட்ஸ், ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ் நான் கூட ஷேர் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் ஆஃபீஸ் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா என்னோட டோட்டல் பிளான், டோட்டல் ஐடியாஸ் எல்லாமே நான் ஒரு பர்சன்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அவரும் நமக்கு ஒரு அண்ணன் தான். ஸோ அந்த அண்ணன்ட்ட என்னோட பிளான்ஸ், என்னோட ஐடியாஸ் எல்லாமே நான் அப்ரோச் பண்ண போய் தான் அவங்க என்னைய நம்பி இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆஃபீஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ
அவங்களோட நம்பிக்கையை நான் அடுத்து கெடுக்க மாட்டேன், எக்காரது கூட நான் நம்பிக்கை நான் கெடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கான எஃபெக்டை நான் வந்து எப்போ ஆஃபீஸ் போகணும்னு அவங்க சொன்னாங்களோ அதுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எங்களோட வெரிஃபைடு வெண்டார்ஸ் கிட்ட தான் நாங்கள் எல்லாமே டைப்ல இருக்கிறோம். ஸோ நாங்கள் வச்சிருக்க கம்பெனி என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் எதுக்கு போட்டிருக்கோம், என்ன ஆஃபீஸ் அப்படின்னா செந்தில் டூர்ஸ் அண்ட் விசா சர்வீசஸ் அண்ட் பிஸ்னஸ் அட்வைசரி, பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வச்சுக்கலாம். அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ், அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா, A to Z ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணலாம், அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, லாஜிஸ்டிக் சப்போர்ட் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே கைடன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிஸ்னஸ். ஸோ இதுக்குள்ள இன்னும் 2-3 விஷயங்களையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னால் மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது, யார் நினைச்சாலும் பண்ணலாம், நீங்க நினைச்சாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கணும், அப்படி ஒரு ஆஃபீஸ் தான் உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், நல்ல ஒரு ஃபோனு, ஒரு ஆண்ட்ராய்டு, நல்ல ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் சப்போர்ட் இருக்கணும். ஓகேவா, நல்ல கனெக்ஷனா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும், நீங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். ஸோ வந்து நம்மளோட சேனல் வந்து சும்மா ஃபன்னி ரீல்ஸ் போடுறதோ இல்லைன்னா ஃபன் மீம்ஸ் போடுறதோ இதெல்லாம் நம்மளோட ரீல்ஸே நம்மளோட வீடியோஸே வராது. இது இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. நம்மளோட கான்செப்ட் எல்லாமே எப்படி மேலே போகணும், ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம போடுவோம். நீங்களே நல்லா யோசிங்க. அதாவது இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம், ஸோ எல்லா ஒன்றுமே வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்ல வீடியோஸ் போட்டுட்டே இருப்பான், ஏதாவது ஃபன்னி மூமெண்ட்ஸு, ஃபன்னி ரீல்ஸு. அவன் நல்லா இருக்கிறான், அவன் லைஃப்ல நல்லா இருக்கிறான். நீ வந்து அவனுக்கு நீ வீடியோ பாக்குற, அந்த வீடியோ வச்சு அவனுக்கு ரெவென்யூ வருது, உனக்கு என்ன வருது சொல்லு? டைம் எதுக்கு வேஸ்ட் ஆகணும்? நம்ம அதை யூஸ் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இன்னைக்குமே வந்து என் போன் எடுத்து பாத்தீங்கன்னா, நான் ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, எதுலையுமே வந்து பெரிய லெவல்ல மூவ்மெண்ட்ல இருக்கவே மாட்டேன். என்னோட ஃபேஸ்புக் பார்த்தாலுமே ஃபேஸ்புக் பேஜஸ்ல எல்லாமே பிசினஸ் கண்டென்ட் மட்டும்தான் வரும். இன்ஸ்டாகிராம் பார்த்தாலுமே இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் கண்டென்ட் மட்டும்தான் வரும். ஸோ யூடியூப் எடுத்து பார்த்தாலுமே யூடியூப்ல அதே தான் வரும். ஸோ வந்து நீ ஒரு ரீல்ஸ் பாக்குறன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு உனக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். ஸோ சிரிக்கிறதுக்கு ஒரு வீடியோ பாக்குறன்னா தப்பு இல்லை. ஸோ கண்டினியூஸா நீ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுக்கு மட்டுமே நீ நோண்டுற அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி எவ்வளவு பர்சன்ஸ், எத்தனையோ மக்கள் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் வேலையில, கொத்தனாரா, இன்க்ளூட் ரோட் போடுற வேலையில கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள மாத்தணும்னு ஆசைப்படுங்க. வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னா நம்ம அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்குமே நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களையும் நல்லாக்கி பார்க்கணுங்கிறதான் என்னோட சென்டிமெண்ட். ஸோ நான் ஒரு லெவலுக்கு போனேன் அப்படின்னா ஐ வில் ப்ராமிஸ் யூ, கண்டிப்பா நான் சொல்றேன், கஷ்டப்படுற வயசானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட்டை கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாடல் இருக்காங்க. ஸோ அது யாரும் நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ அடுத்தடுத்து வர எல்லா விஷயங்களையும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன், ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். ஸோ வந்து லைஃப்ல கண்டிப்பா மேல போவதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம வழி இருக்குது, வழி இல்லாம கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம பிசிக்கலா ஒர்க் பண்ணணும். ஓகேவா, அலையணும், நீ ஐடியாஸை வந்து அடுத்தவங்களுக்கு அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த ஐடியா சொல்ற விதங்கள் இருக்கு, அவங்களை அப்ரோச் பண்ற விதங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டா உனக்கு அமைஞ்சது அப்படின்னா நீ கண்டிப்பா உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீ இதுக்கு வந்து கண்டிப்பா நீ 12th முடிச்சிருக்கணும், கண்டிப்பா நீ வந்து ஒரு டிகிரி கேண்டிடேட்டா இருக்கணும், கண்டிப்பா நீ இந்த லெவலுக்கு வந்து உனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிசினஸ் ஐடியாஸ் இருந்தா அந்த பிசினஸ் ஐடியாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு நான் ரெடி தான். அதே மாதிரி உங்களோட இப்ப ஐடியாஸ் இருந்தாலும் அந்த ஐடியாஸை வந்து எப்படி நீங்க போய் ஒரு இன்வெஸ்டர்ட்ட எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும், ஸோ அவங்கள எப்படி நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணி அந்த உங்களோட பிசினஸ் ஐடியாஸுக்கு அவங்களை எப்படி இன்வெஸ்ட் பண்ண வைக்கணுங்கிற எல்லா ஐடியாஸுமே நான் கொடுக்குறேன். ஸோ வந்து கண்டிப்பா வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மட்டும்தான் இருக்கும். இது யூஸ்லெஸ் வீடியோஸ் கிடையாது, யூஸ்ஃபுல் வீடியோஸ். இது நான் வந்து நான் பேசும்போது இப்போ வந்து வாய்த்துக்கும் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா நான் வந்து யூடியூபுக்கு புதுசு தான். நம்ம ஒன்றும் ஆல்ரெடி 150-200 வீடியோஸ்லாம் போடல. இது எனக்கு 3வது வீடியோ தான். ஸோ வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.